Hi, hello folks, welcome back to lakshuyt YouTube channel. நான் தான் உங்கள் லக்ஷு வைட்டினா யூடியூப் என்று உங்களுக்கு தெரியும். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் ஃபேமிலி ஒருத்தர் ப்ரோ அதுன்னு சொல்லியிருந்தாரு. நம்மகிட்ட மெசேஜ் பண்ணிட்டு இருந்தார். அவரை பார்க்க தான் போதும். எப்போ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா சொல்லுங்கள் ப்ரோ, நான் வரேன் ப்ரோ, இங்கே தான் மேச்சேரி மேட்டூர்னு சொன்னார். ஸோ நம்ம இப்போ இன்றைக்கி சண்டே போய் மீட் பண்ணலாமே, நமக்கு எந்த பிளானும் இல்லை. அவர் வர சொல்லியிருக்கோம். அவர் ஏதாச்சும் வேலைக்காக வந்துருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டேன் அப்படின்னாரு. ஸோ இப்போ நம்ம நேரில் போய் பார்க்கலாம். ஸோ அதுக்காக தான் போதும் மக்களே. அது மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டுங்க. இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் vlogs எல்லாமே வரும். ரெகுலர் கண்டென்ட்ஸ், ஸ்டே டியூன், ரிவ்யூஸும் வருது, ஃபன் vlogs வந்துடும். அண்ட் நம்ம ரெகுலராக எல்லா ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் பைக்கர்ஸ் கேவ்ஸ் எல்லாம் அண்ட் நம்மளோட சர்ஜிக்கல் ஸ்டோரியும் போட்டு விட்றோம் மக்களே உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஆர்டர்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பைக்கர்ஸ் கேவ்க்கு மெசேஜ் பண்ணலாம், இல்லை lakshuytக்கு மெசேஜ் பண்ணலாம். எது வேணுமோ, சர்ஜிக்கல் ப்ராடக்ட் வேணாலும் பண்ணலாம், இல்லை பைக் எக்ஸசைஸ் வேணாலும் பண்ணலாம் மக்களே. அண்ட் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மீட்டப் பற்றி பேசலாம். சப்ஸ்கிரைபர் மீட்டப், அதாவது இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்க்க போகிறோம். ஃப்யூச்சரில் மீட்டப் மேபி திஸ் மந்த் எண்ட், ஃபெப்ரவரி எண்ட் அப்படி இல்லாட்டி ஒரு மார்ச் ஸ்டார்டிங்கில் வைப்பேன். அந்த மீட்டப் நான் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் டைமிங்கெல்லாம் கம்பேர் பண்ணிவிட்டு காலேஜ் ஆரம்பிக்காங்களா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சேலமாக கோயம்புத்தூர்னு டிசைட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறேன் அந்த மீட்டப்பை. ஸோ எல்லாமே வந்துதுங்க, சேலம் இல்லை கோயம்புத்தூரில் தான் இருக்கும். கண்டிப்பாக எல்லாத்தையும் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பாக வாங்க, ஒரு கெட் டுகெதர் மாதிரி இருக்கும். கோயம்புத்தூர் இருந்தால் செங்கப்பள்ளி கஃபே காஃப்டேயில் வைக்கலாம், இல்லை ஏதாச்சும் மாலில் கூட வைக்கலாம் மக்களே. ஸோ நீங்கள் வாங்க எல்லாருமே. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த வீடியோ ஜாவா எஸ்டியோட ஸ்க்ராம்பிளர் மாடலையும் ரோட்ஸ்டர் மாடலையும் போட்டுருவேன். இந்த வீக்கில் நான் போய் எடுத்து வந்துடுவேன். ஆல்ரெடி அட்வென்ச்சர் பைக் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் நம்ம பைக் ரிவ்யூஸ் ப்ளேலிஸ்ட்டில் போய் எஸ்டி அட்வென்ச்சர் பைக் பாருங்கள், நல்லா இருக்குது, எல்லாமே ஓகே. நீங்கள் ரிவ்யூ அதில் போய் பாருங்கள். அண்ட் ஸோ என்னடா இது சவுண்டே ஓகே. பாய்ஸ் R15 பாய்ஸ் போயிட்டுருக்காங்க மக்களே. R15 பாய்ஸ் போயிட்டுருக்காங்க. ஸோ நம்ம வண்டி ரெகுலராக ஸ்பீடாலாம் ஓட்ட மாட்டோம் மக்களே. ஸோ அது அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நான் சும்மா இப்படி தள்ளிட்டு போயிடுவேன். ஏன்னா முன்னாடி காப்ஸ் போகிறாங்க, போலீஸ் போயிட்டுருக்காது எனக்கு தெரியும். நான் எக்ஸாஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா நான் வேகமாகலாம் போக மாட்டேன். அது போயிட்டுருக்காது முன்னாடி. நம்ம பாய்ஸ் இப்போ நம்ம கூட ரேஸ் போடுறாங்க. ஸோ நம்மளை ரேஸில் ஜெயிச்சிட்டாங்க அவங்க. பாய்ஸ் நீங்களே ஜெயிச்சதாக இருக்கட்டும் ப்ரோ. நான் ரேஸெல்லாம் ஓட்ட மாட்டேன். அண்ட் ஸோ முன்னாடி காப்ஸும் போது என் எக்ஸாஸ்ட் நோட்டுக்கும் கேட்கும், அது என்ன வண்டி இது என்ன வண்டி அவங்களுக்கு தெரியல. என்ன தான் R15 டாப்பில் நீங்கள் 159 போனாலுமே என் வண்டி 162 போவோம். பேண்டல் பேர் மாற்றினாலுமே இந்த 155 போவோம் மக்களே. ஸோ அவங்களுக்கு அது தெரியல, இது 250cc பைக்குன்னு சொல்லிவிட்டு. ஸோ நம்ம யாருக்கூடையும் எந்த வம்பு சண்டைக்கும் போகிறதில்ல, நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ நம்ம நீட்டாக ஒரு ப்ரொஃபஷனல் ரைடிங் பண்ணுவோம். அப்படியே நம்மளே இந்த வண்டி வாங்கி தான் ஓட்ட கற்றுக்கிட்டேன். விட்பில் வாங்கினதுக்கப்புறம் தான் மக்களே சீரியஸாக ஓட்ட கற்றுக்கிட்டேன். அது முன்னாடி வரைக்கும் நான் யார் வண்டி வாங்கி ஓட்டினது இல்லை. சும்மா ரவுண்டு இங்கே ஏதோ அப்பப்போ எங்கள் தெருவுக்குள்ளே ரவுண்டு ஓட்டுவேன். யாராச்சும் பசங்க வந்தாங்கன்னா, எங்கள் அண்ணா ஃப்ரெண்ட்ஸ் வண்டி வந்தாங்கன்னா. ஸோ நம்ம ஃபோக்ஸ் ஃபேமிலி இங்கே நிற்கிறாங்க. யூடியூப் ஃபேமிலி ப்ரோ விக்கி ப்ரோவும் ஒரு தம்பி அங்கே நிற்கிறாங்க. உங்களை கூப்பிட்டு வந்தாது. ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் இங்கே 5 hours காஃபி ஸ்டாப்க்கு. அப்படியே போய் அதை மீட் பண்ணுவோம். வாங்க பார்ப்போம் மக்களே. ஹாய் ப்ரோ. போகலாம் ப்ரோ, கொஞ்சம் ஆகட்டும். என்ன ப்ரோ, நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்கள் அப்புறம் பிரதர்ஸா ப்ரோ? அண்ணா தம்பி, இது ஃப்ரெண்டு. அவன் என் ஃப்ரெண்டு, வீட்டு பக்கத்தில் தான். ஓகே ஓகே. அப்படியே போய்ட்டு ஒரு காஃபி குடிக்கலாம் மக்களே. உள்ளே போயிட்டு சப்ஸ்கிரைபர்ஸோட ஒரு காஃபி, லெட்ஸ் ஹேவ் காஃபி வித் சப்ஸ்கிரைபர்ஸ். எல்லாம் பாண்டிச்சேரி போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். எக்ஸாம்ஸ் போயிட்டதுனால நான் போகல. நீங்கள் எக்ஸாம் ஆமாம் ப்ரோ, காலேஜ் ப்ரோ GRD கோயம்புத்தூர். நானும் அங்கே தான் ப்ரோ அட்மிஷன். இல்லை உங்கள் காலேஜ் இல்லை, ஏன்னா இப்போ 12th முடிக்கிறீங்களா? நல்ல காலேஜ். நான் தியாகராஜ் காலேஜ், தேரம் ஃபஸ்ட் இயர். நான் தியாகராஜா ஃபஸ்ட் இயர். ஃபஸ்ட் இயரா? இல்லை காலேஜ் CSI பாலிடெக்னிக் கஷ்டப்பட்டு இல்லை அங்கே தான். ஓகே ஓகே. நீங்கள் இப்போ ஃபஸ்ட் இயர் தேரம். ஓகே. 360 எப்படி ப்ரோ? இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பார்த்தோம் ப்ரோ. உங்கள் எப்படி சொல்கிறது, நீங்கள் போகிறீங்கல்ல அந்த பார்க்குறாங்கல்ல சைடில், அதை எப்படி நீங்கள் கேப்சர் பண்ணுறீங்க? ஹெல்மெட் திருப்பல, ஆனால் நீங்கள் திரும்பும்போது நம்ம எடிட் பண்ணுறது. எடிட்டில் பண்ணுறது 2 பக்கமும் கேமரா இருக்கும். இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. ஹாய் காட்டுங்கலாம் அப்படியே.
கடை ஆயிட்டு ஹாய் ஹாய் ஸ்டோரி போட்டுருவீங்க. அது ரெக்கார்ட் ஆகிட்டுறோம் ப்ரோ. ப்ரீ விஷயம், அதாவது இந்த லைனும் வந்து தெரியாது ஃபுல்லாக எவ்வளோ வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம், ஜூம் பண்ணிக்கலாம். நம்ம எந்த பக்கம் வேணுமோ நம்ம ஜூம் பண்ணி காமிச்சிக்கலாம். சரி ப்ரோ, கிளம்ப வண்டியே. ஓகே ப்ரோ. ப்ரோ செல்ஃபி நீங்கள் எடுத்துடலாம் ப்ரோ. உங்கள் மொபைலில் எடுங்க ப்ரோ. எனக்கு சுத்தமாக கிளாரிட்டி இருக்காது. ப்ரோ நீங்கள் கேப்சர் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு வரேன் வீடியோ ஓட்டி எதாவது தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்காம இது நீங்கள் எடுங்க. நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் இன்ஸ்டாகிராம். உட்காருங்க. ரொம்ப ஹைட்டாக இருக்கிற மாதிரி சீட் ஹைட் அதிகம் இந்த பிடிச்சிக்கோங்க. நானும் ஒரு ஃபோட்டோ எடுத்து சூப்பராக கோப்ரோ ஒன்று வாங்கலான்னு பார்க்குறேன். ஆனால் நீங்கள் போகும்போது வீடியோ பார்க்க முடியாதா ப்ரோ? பார்க்கலாம், டிஸ்பிளே ஆகும் ப்ரோ. ஆனால் டச் ஆகும். நீங்கள் போகும்போது பார்ப்பீங்களா? இல்லை ப்ரோ, நான் எடிட்டிங்கில் பார்த்துப்பேன். கோப்ரோ தான் வந்து நம்ம ஆன் பண்ணும்போது நான் பார்த்துப்பேன் ஒரு வாட்டி ஆங்கிள் வச்சுட்டு. இதில் வந்து நம்ம எப்படி வச்சாலுமே ஆங்கிள் வந்துடும். கேமரா எப்படி இருந்தாலுமே நமக்கு ஃப்ரண்ட் ஆங்கிள் கிளியராக இருந்தோம். 360 தான். நீங்கள் எப்பயுமே 360 யூஸ் பண்ணுறீங்க? இல்லை கோப்ரோ யூடியூப் ரிவ்யூலாம் கோப்ரோ தான் எடுப்பேன். இதில் வந்து இன்னொரு லென்ஸ் வரும். இன்னும் நான் இதுக்கு மைக் வாங்கலை, அதனால நான் வந்து இதை வந்து இன்னொரு ரிவ்யூக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகல. கோப்ரோவில் தான் நான் மைக் செட்டப் போட்டு வச்சுருக்கேன். அது இதை அடாப்டர்லாம் வாங்கியிருக்கேன். இதுக்கு இனிமேல் தான் வாங்கணும். சரி ப்ரோ, வண்டி எடுக்கும்போது கூப்பிடுங்க. நான் கோயம்புத்தூர்ல இருந்தேன்னா நீங்கள் அப்படியே கோயம்புத்தூர் வந்துடுங்க. நான் சேலம்ல இருந்தால் நான் வந்துடுவேன் அப்படியே. ஓகே ப்ரோ. பாய் ப்ரோ. பார்த்து ஓட்டுங்க வண்டியெல்லாம். பாய் ப்ரோ. இல்லை எந்த வண்டியாக இருந்தாலுமே சொல்லுங்க, பார்த்து ஓட்டுங்க. சரி ப்ரோ, வண்டி ட்ரிபிள்ஸ் வந்தீங்களா? ஓகே ஓகே. சரி ப்ரோ, பாய் ப்ரோ. பாய். பாய் ப்ரோ. ஸோ வழியாக பார்த்தாச்சு மக்களே, நம்ம சப்ஸ்கிரைபர் மீட் பண்ணியாச்சு. ஒருத்தர் பார்த்தேன், அவரோட தம்பியை கூட்டு வந்திருந்தாரு. அப்புறம் அவரோட ஃப்ரெண்டாக அவரும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஆமாம். இதுலேருந்து மேச்சேரியிலேருந்து கூட்டு வந்திருக்காரு. அவங்க பக்கத்து வீட்லேயும் 4 பேர் வந்துருந்தாங்க. ஸோ வந்து பார்த்து பேசி வச்சு போய் கிளம்பி வச்சு மக்களே. இப்போது இவர் பார்த்திங்கன்னா வந்து இவரோட பைக் டெலிவரி கூப்பிட்டுருந்தாரு. நான் உங்கள்கிட்ட சொல்லலை இதுக்கு முன்னாடி. இவர் ஆல்ரெடி ஒரு பைக் புக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ண நேரத்தில் வீட்டில் வேணான்னு சொல்லிட்டாங்க போல். அதுக்கே என்னை கூப்பிட்டுருந்தாரு. ஜான் 29 எடுக்கலாம் ப்ரோ, வண்டி எடுக்கிறதா, நீங்கள் வாங்க, நீங்கள் வந்தால் எல்லாருக்கும் கூப்பிட்டுருந்தாரு. ஸோ சேலமில் தான் எடுக்கிறதுன்னு இருந்துச்சு. ஸோ அதுக்கு போகலாம். சர்ப்ரைஸாக அவர் சர்ப்ரைஸ் பண்ணால் நம்ம வந்து அதான் சொல்லலை. பட் நம்ம ஷோரூமில் கால் பண்ணி கேட்டோம். செக் பண்ணி சொல்கிறோம் ப்ரோ, வண்டி புக் ஆகிருக்கா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இவரே மறுபடியும் சொல்லிட்டு, இல்லை ப்ரோ நான் புக் பண்ணல ப்ரோ, நான் வந்து இப்போ வந்து KTM வேணான்னு சொல்கிறாங்க வீட்டில், வேறு எந்த கம்பெனியாக இருந்தாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னார். ஆஸ் யூஸ்வல் எல்லா வீட்லேயும், அதாவது எங்கள் வீட்டில் எதுவும் சொல்லலை, ஏன்னா எங்கள் அண்ணா வச்சுருந்தது அதனால் வாங்கி தந்தாங்க. பட் எல்லா வீட்டில் KTMனா ஒரு ஆக்சிடென்ட் ஆகிற வண்டி அந்த மாதிரி பார்த்து அது வேணான்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் பார்த்திங்கன்னா KTM வேணான்னு சொல்லிட்டு இப்போ நிஞ்சா 300 எடுக்காதுங்க மக்களே. ஸோ வந்து அவங்க வீட்டில் தெரியல, அதான் ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்களேன், நிஞ்சா 300 KTMோட பவர் அதிகம், டியூப் 200 எடுக்கலாம்னு இருந்தால் அது. ஸோ அதை விட நிஞ்சா 300 பவர் அதிகம் அப்படின்னு பார்த்துட்டு இப்போ செகண்ட்ஸில் பார்த்துட்டு ஒரு வண்டி நல்ல வண்டி தான் என்கிட்ட காமிச்சாது. கன்சல்ட்டிங்கில் தான் பேசியிருப்பார் போல், நல்லா இருக்குது, பியூர் ஒயிட் கலர். ஸோ அதை எடுக்கிறேன், நீங்கள் வாங்க, குமாரபாளையமில் தான் பேசியிருக்கதான், வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருந்தது. கண்டிப்பாக சேலம்லேருந்து அதான் ப்ரோ, அப்படி இல்லாட்டி நான் கோயம்புத்தூரில் இருப்பேன், நீங்கள் கோயம்புத்தூர் வரேன் அப்படின்னாரு. அவர் குமாரபாளையம் வாங்க, வண்டி எடுத்துகிட்டு அப்படியே கோயம்புத்தூர் போயிட்டு ப்ரூக்ஸ் போயிட்டு போகலாம் அப்படின்னாரு. நான் கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் டேரெக்டாக இருந்தாங்க, இல்லை குமாரபாளையத்தில் இருந்தீங்கன்னா நான் சேலமில் இருந்தால் நான் வரேன் அப்படின்னேன். சரி ஓகே ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. பட் அவர் ஒன்று சொன்னார், அது எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. என்னென்னா வந்து ப்ரோ நானே வந்து பைக் வந்து வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. பைக் வாங்கி தரலைன்னா ஐ வில் லீவ் திஸ் வேர்ல்டு அப்படின்னு சொன்னார். அதனால் வாங்கி தந்தாங்களாமா. பட் அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க மக்களே, எப்பயுமே வந்து நீங்கள் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது.
ஏன்னா வந்து இப்போ நான் அந்த மாதிரி சொன்னான்னு கேட்டிங்களா, இல்லை சொல்லலை. எல்லாருமே ஒவ்வொரு ரீசன் அந்த மாதிரி சொல்லி தான் எடுத்துருப்பீங்க. நான்லாம் பார்த்திங்கன்னா பைக் வேணும்னு சொல்லி 1.5 இயர்ஸ் 1 இயர் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதாவது எப்படி சொல்கிறது, அந்த ஸ்க்ராப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, புரியுதா, அழிச்சிக்கிட்டே இருக்கணும். 1 இயராகவே நான் அழிச்சிக்கிட்டு இருந்தேன், வண்டி வேணும் வண்டி வேணும் வண்டி வேணும் வண்டி வேணும் வண்டி வேணும் வண்டி வேணும்ன்ட்டு. அதனால தான் மக்கள் என்னால் வாங்க முடிஞ்சிச்சு. ஸோ அந்த மாதிரி பண்ணுங்களேன் தவிர நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லாதீங்க. என் பேப் ஃப்ரைடே வந்து நான் அதனால தான் வாங்க முடிஞ்சிச்சு. நீங்கள் இப்படி வந்து சொன்னீங்கன்னாலாம் அவங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும். வாங்கி தராங்க, பட் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வாங்கி தந்தாலும் நீங்கள் கரெக்டாக ஸ்லோவாக ஓட்டுங்க. நான் 2 வாட்டி கீழே விழுந்துருக்கேன், பட் ஸ்லோவாக ஓட்டுங்க நீங்கள் மக்களே. நான் அவ்வளோதான் சொல்ல முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லாமே. ஸோ வந்து கேர்ஃபுல்லாக, முடிஞ்ச அளவு கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க வண்டியை. மிரர்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க, பின்னாடி பார்த்துக்கிட்டு ஓட்டுங்க. நம்மளும் வண்டியில் மிரர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஸ்லோவாக தான் ஓட்டணும், ஸ்பீடெல்லாம் ஓட்ட மாட்டோம் நம்ம எப்பயுமே. ஸோ வந்து ரேஷ் டிரைவிங் அவாய்ட் பண்ணுங்கள். நம்ம ரேஷ் டிரைவிங் பண்ண மாட்டோம். நீட்டான ஸ்ட்ரெச் இருந்தால் ஓட்டி பாருங்கள், பவரை வந்து ஃபீல் பண்ணி பாருங்கள் மக்களே. ஸோ மக்களே, ரெகுலராக vlogs எல்லாமே மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பைக்ஸ் ஓட்டும் போது ரைடிங் கியர்ஸ் போடுங்க, சேஃபாக ஓட்டுங்க. ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கும் சேஃபாக ஓட்டுங்க. ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ், vlogs, எக்ஸைட்டிங் மீட் அப். நம்ம யூடியூப் ஃபேமிலியோட ஒரு மொத்த குடும்பமாக மீட் அப் பண்ணுவோம் மக்களே. பாய் பாய்.